ஹலோ ஆல், குட் மார்னிங். 30th டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தலைமை தேர்தல் ஆணைய நியமன மசோதா ரீசெண்டாக நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணாங்க. தலைமை தேர்தல் ஆணையர், அதுக்கப்புறம் இன்னும் 2 தேர்தல் ஆணையர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நியமனம் பண்ணுறதுக்கான மசோதாவில் இதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்தில் கொஞ்சமாக ஒரு திருத்தம் மேற்கொண்டு புதுசாக ஒரு மசோதா அறிமுகப்படுத்தினாங்க. இதற்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைய மசோதாக்கள் சட்டங்களாக மாற்றப்பட்டுள்ளன. இந்த மசோதாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியமனம், பணி நிபந்தனைகள், பணிக்காலம், இதை பற்றி தான் அதிகமான திருத்தங்கள் இருக்குது. முதல்ல ஒரு தேர்தல் ஆணையத்தை நியமிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த குழுவோட தலைமை சட்ட அமைச்சர், மத்திய சட்ட அமைச்சர் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த குழுவில் இன்னும் 2 உறுப்பினர் இருப்பாங்க. அவங்கள தேடுதல் குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 உறுப்பினர்களுமே ஒரு செயலர் அந்தஸ்தோட குறையாத அளவுக்கு அந்தஸ்தோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நியமனத்திற்கான குழு. இந்த குழுவோட தலைமை சட்ட அமைச்சர். இன்னும் கூட 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்களோட அந்தஸ்து ஒரு செயலரோட அந்தஸ்துக்கு குறையாமல் உள்ள உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் சரி, நியமனம் கொடுத்தாச்சு. இவங்களோட பணிக்காலத்தில் இவங்க செய்வாங்க இல்லையா, ஒரு பணி காலத்தில் அவங்க ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சாங்கன்னா அதற்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்குறாங்க. தென் அவங்க நிறைய பரிந்துரைகள் மத்திய அரசுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு பிரதமர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. பரிந்துரைகளை பரிசீலனை செய்யவும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அங்கீகரிக்கிறதுக்கும் ஒரு குழு. இதரோட தலைமை பிரதமர் அவர்கள். தென் இதில் தேர்வு குழு இருப்பாங்க இல்லையா, அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னா, மத்திய அமைச்சர் இருக்க போகிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் இருக்க போகிறாங்க, இன்னும் பல உறுப்பினர்களும் இதில் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த தேர்தல் ஆணையரோட அந்த நியமன மசோதாவில் இதெல்லாமே நடக்க போகுது. தென் இன்னும் சில மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகை மற்றும் புத்தகங்கள் பதிவு சட்டம். இந்தியா காலனி பீரியடில் இருக்கும்போது 1867 இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் இப்பொழுது கொஞ்சம் சீர்திருத்தம் செஞ்சுருக்காங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதன்படி இதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியிடுவதற்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 8லேருந்து 9 ஸ்டெப் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது இந்த முறைப்படி இப்போ 2023 முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராசஸில் அதை கொண்டு வந்துடலாம். ஒரே ஸ்டெப் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிகிறதுக்கு இதுக்கு முன்னாடி 2லேருந்து 3 வருஷம் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான் ஆகும். ஸோ காலத்தையும் கம்மி பண்ணியிருக்கோம். அதே நேரம் ப்ராசஸ் முன்னாடி ரொம்ப இருக்குது. இப்போ அந்த ப்ராசஸை ஈஸி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சரக்கு சேவை வரி மசோதாவில் உள்ள ஒரு அமெண்ட்மெண்ட், அதையும் கொடுத்துருக்காங்க. தற்கால வரி மசோதா, இந்த மசோதாக்கள் எல்லாருக்குமே குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. தென் உலக மக்கள் தொகை நிகழாண்டில் 2023 7.5 crores அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த நியூ இயருக்கு 2024 ஜனவரி 1 அந்த நியூ இயர் அன்னைக்கு உலக மக்கள் தொகை 800 கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் மக்கள் தொகை உயர்ந்துட்டு தான் வருது. பட் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, லாஸ்ட் ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு எப்படி இருக்குது வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா, அந்த வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கு. 1% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதை டினோட் பண்ணுதுன்னா, உலக தாய்மார்களின் கருவுறுதல் விகிதம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு டினோட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக அமெரிக்காவோட அந்த கருத்து கணிப்புகள் அவங்களோட மக்கள் தொகையை பற்றி கொஞ்சம் டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. தென் உலக அளவில் 2023 ஒரு செகண்டுக்கு 4.3 பிறப்பு விகிதமும் இறக்கும் விகிதம் ஒரு வினாடிக்கு 2 பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விகித டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. தென் AI will not take away jobs, it will create domain experts அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜி வர்றதுனால எல்லாருமே அதோட நெகட்டிவ் சைடான ஜாப் கம்மியாகும், வேலை வாய்ப்பின்மை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு வரும்போது பேங்க் ஜாப்பெல்லாம் நிறைய பேருக்கு இருக்காது. ஏன்னா மேனுவலாக பண்ணுறதெல்லாம் கம்ப்யூட்டர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பேங்க் ஜாப் எல்லாம் எல்லாருக்குமே இருந்தது. அவங்களோட பழு சுமைகள் தான் குறைஞ்சிருக்கு. அவங்களோட ஜாப் நேச்சர் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி தான் ஏஐயும் நீங்கள் ஒரு டெவலப்பிங் டூலாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தென் அஸ்ஸாம் சென்டர், அஸ்ஸாமில் ஒரு கிளர்ச்சியாளருக்கு குரூப் இருந்ததுங்க. அது பேர் உல்ஃபா.
இது வந்துட்டு 1979 இந்த 2 இயருமே ரொம்ப முக்கியம். 1979 வந்து உருவாக்கப்பட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கிழக்கு மாகாணங்களில் வந்துட்டு கொஞ்சம் ட்ரைப்ஸ் எண்ணிக்கை ஜாஸ்தி. ஸோ அவங்க வந்து தனக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி தரலன்னு சொல்லிட்டு அதிகமான கிளர்ச்சியாளர்களை கொண்ட ஒரு குரூப்பாக இந்த உல்ஃபாவை வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணிவிட்டு சென்டருக்கும் மத்திய அரசுக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு அதிகமான மோதல்கள் நடைபெற்றுட்டு இருந்தது. 1979 இதை வந்து உருவாக்குனாங்க. மத்திய அரசு 1900 இதற்கு தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ நேற்றுக்கு வந்துட்டு மத்திய அரசோட இவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதன்படி வந்து அவங்க மத்திய அரசுக்கோ பொதுமக்களுக்கோ எதிராகவோ கிளர்ச்சியிலையோ ஆயுதம் ஏந்த கிளர்ச்சியிலோ ஈடுபட மாட்டோம், சமாதானத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்மளுக்கு டெரரிசம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதில் தீவிரவாத அமைப்பு மட்டும் கிடையாது, இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளும் கிளர்ச்சியான அமைப்புகளும் சேர்த்து தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதில் இது கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை இதை பார்த்து வச்சுக்கோங்க. தென் ISO சர்டிஃபிகேட் ஃபார் சென்னை மெட்ரோ ஸ்டேஷன். சென்னையோட மெட்ரோ சேவைகள் இருக்குல்ல, ரயில் மெட்ரோ சேவைகள், இதுக்காக ISO சர்டிஃபிகேட் கிடைக்குது. இது என்னென்ன தரப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சுற்றுச்சூழலுக்காக ISO 14001 அந்த ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதோட தரத்திற்காக ISO 9001 இந்த 2 கேட்டகரியில் வந்து இதுக்கு ISO சான்றிதழ் கிடைச்சிருக்கு. ஓவராலாக சுற்றுச்சூழல் செயல்பாடு பராமரிப்புக்காக இந்த ISO சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 2023 ஆகஸ்டில் வந்துட்டு நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா படி இந்த ISO சான்றிதழ் கிடைச்சிருக்கு. தென் சென்னையோட போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் சென்னையிலிருந்து அப்படியே தென் தமிழகத்துக்கு அதிகமான மக்கள் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு போக்குவரத்தை ஈஸி பண்ணுறதுக்காகவும் கிளாம்பாக்கத்தில் ஒரு பேருந்து முனையம், புதிய பேருந்து முனையம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அதை இனாகிரேட் பண்ணுறாங்க. தமிழக முதல்வர் அவர்கள் தான் இதை திறந்து வைக்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா அப்படியே வண்டலூர் ஜூ பக்கத்தில் GST ரோடு மேலேயே இருக்குது. ஸோ தென் தமிழகத்துக்கான எல்லாமே வந்துட்டு சென்னைக்கு தென் பக்கம் தானே இருக்குது மொத்த தமிழகமும். ஸோ இதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மாநகருக்குள் வந்துட்டு போக்குவரத்து நெரிசல் வந்து ரொம்ப கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. December 31, 2023 வந்துட்டு இனாகிரேட் பண்ண போகிறாங்க. இதற்கு என்ன பேருனா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படிங்கிறது. கலைஞர் பிறந்த அந்த நூற்றாண்டு ஆண்டு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. இது வந்து 88.52 ஏக்கர் செலவில் இருக்குது. 60,452 சதுர அடி பரப்பில் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பணிச்சுமையும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது போக கரண்ட் அஃபேர்ஸில் எனக்கு நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவசம் எனும் ஒரு பெரிய இழிவு இலவசம் ஃப்ரீபீஸை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தினமணியில் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.